இதெல்லாம் ஒரு டிப்ஸ்னு எடுத்துட்டு வந்துட்டேன்னு கேட்காதீங்க. உண்மையிலே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். என்னன்னா நம்ம வீட்டில் இந்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள்லாம் அரைப்போம் இல்லையா, அதெல்லாம் நிறைய அரைச்சு வைக்க முடியாது மெஷினில் கொடுத்து. நம்ம வீட்டில் மிக்சியில் போட்டு தான் அரைக்கணும். ரொம்ப கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் அது போட்டு அரைக்கும். இந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் பொடி அடிக்கும் போது அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைக்கும் போது அந்த பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. நான் அதை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி அரைச்ச பவுடர் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிற பவுடர் ஆரிகானோட எம்டி பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டோம்னா சிக்கன் செய்யும்போது நிறைய மிளகு பொடி தேவைப்படுதுன்னா அந்த பாட்டில் இருக்க பொடியும் ஆம்லேட்டுக்குலாம் அந்த ஆரிகானோ பாட்டில் இருக்கிறத எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டா அப்படியே மழைச்சாரல் மாதிரி அந்த ஆம்லேட் ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே அரைச்ச ஜீரக பொடியும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மிச்சம் மீதி இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஆரிகானோ பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னா இதே மாதிரி ஆம்லேட்டுக்கு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் மாதிரி அதிக அளவு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி அடைஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த மழை காலத்தெல்லாம் நம்மளை தவிர நம்ம கிச்சன் பக்கம் யாருமே வர மாட்டாங்க. சோதனையா அவங்க வரும்போது இது கண்ணில் பட்டுரும். அவங்க சுத்தியே பாதி அழிச்ச மாதிரி போச்சா, அவ்வளோ வேஸ்டா, கொஞ்சமாவது வலி வருத்தம் இருக்கா, காசு பண கஷ்டம் கொஞ்சமாவது தெரியுதா, நமக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பொடிக்கு 9 திட்டு வாங்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தெருவு 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ 1 ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து அரைக்கும் போது அந்த பவுடர் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான பவுடரை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். அதே மாதிரி நம்ம அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள்லையும் 1 கைப்பிடி உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த மிளகா பொடி 6 மாசத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. நெக்ஸ்ட் டைம் பொடி அடிக்கும் போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.